Hey guys, welcome to Rosie's Recipes. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிட முடியும். ஹைஜீனிக்காகவும் நம்மளால் பண்ணிக்க முடியும், ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை கடாயில் போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காய் இருக்குது இல்லையா, அந்த காய் வந்து மேலே கீழே ரெண்டு சைடும் இருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம பிரித்தோன்னா இந்த மாதிரி அதோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு நல்லா பீல் பண்ண வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும், ஆனால் வந்து நீட்டாக வந்துடும். அப்படி வரலைன்னா கூட நம்ம வந்து நைஃப் வச்சு கொஞ்சமாக அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தோன்னா எடுக்க முடிஞ்சிடும். மற்றபடி நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது இதை எடுக்கிறது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கோடு போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி வராத இடத்துலலாம் இப்படி நைஃப் வச்சு கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணோன்னா நம்மளால் அந்த ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியும் நீட்டாக. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம தீர செஞ்சுக்கலாம் அதுக்காக. ஸோ அந்த சின்னதாக இருக்க கருப்பையும் நம்ம வந்து நைஃப் வச்சு அழகாக எடுத்துடலாம். இது வீட்டில் இருக்கிற கிரேட்டர் தான், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக அழகாக வந்துடுது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வந்து அப்பப்போ பண்ணும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு தைரியமாக நம்ம கொடுக்கலாம், நல்ல ஃபேட் போகும். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளரில் வந்து தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும், ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில். இது இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அந்த உப்பு தண்ணி இருக்குல்லையே, அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நல்ல சிப்ஸு சவுண்டு வரும், நல்லா ஃப்ரை ஆன சவுண்டு. அந்த சவுண்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிப்ஸை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மசாலாஸ் வேணும்னா மசாலாவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். Thank you for watching this video. Please do subscribe. Thank you so much, friends.